கொடைக்கானல் ஆர்சி மக்கள் செயின் ப்ரேயர் 24 hours ப்ரேயர்லேயே இருக்காங்க. நன்ஸ் பெண்கள். அந்த செண்பகனூர் கொடைக்கானல் என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு உள்ளப்போ செண்பகனூர். ஒரு கூட்டம் மக்கள் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜெபிக்கும், ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணும், ஒரு கூட்டம் டிஸ்கஸ் பண்ணும். வீணான காரியத்தை அவங்க என்ன பண்ணுறதில்ல, பேசுறது. நான் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் இரும்பலியூர் ஆரம்பிக்கும் முன்னால் நான் அந்த எங்களுடைய சித்தி, ரொம்ப தூரத்து சித்தி, திருமணம் பண்ணி 15 நாளில் தண்ணிக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டு கதிர் வெட்டுறதுக்கு, நெல் வெட்டுறதுக்கு போயிட்டு வர்றப்போ பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. குழந்தைலாம் அந்த அம்மா அப்படியே கல்யாணம் பண்ணல, அப்படியே பெட்டிகா சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள பார்ப்பதற்காக எங்கள் அம்மாவை பார்க்க, அக்கான்னு பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு வேறு உதவி இல்லை. அவங்க எப்படின்னா, தலைமை பாஸ்டர் வர காணிக்க அவர் பக்கத்தில் இருக்கிறவர் கொடுக்க மாட்டார், இவருக்கு வர காணிக்க இவர் கொடுக்க மாட்டார். இப்போ நான் புதுசாக போகிறேன், இல்லை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நான் பாஸ்டர்னு போனால் திருமணம் பண்ணியிருக்கூடாது. ஃபஸ்ட் கண்டிஷன். நல்ல வெள்ளை வேட்டி, நல்ல வெள்ளை சட்டை, நல்ல வெள்ளை சேலை தான் கட்டணும். 2வது நாள் கட்ட முடியாது. ஆனால் அதுக்கு சோப்பு வாங்கினாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இவர் பழைய சோப்பை கூட அவங்க முழங்கால் நின்று தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி தான் சோப்பு வாங்கணும். யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே நம்ம கைவிடுறதில்லை. அதாவது சிவாஜி, வீர சிவாஜி தன்னுடைய பெருமையை அவன் குருட்ட சொன்னாராம். பெருமையை அவர்கிட்ட குருட்ட சொல்லிக்கிட்டே வந்தாராம். ஒரு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாராம். வீர சிவாஜி ரொம்ப திறமையானால் மகாராஷ்டிராவில். அப்போ தன் பெருமை, தனக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறேன், இவ்வளோ ஒரு பில்டிங் கட்டுறேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரப்போ, தன்னை பற்றி பெருமையாக தன் குருட்ட சொல்லிக்கிட்டே வரப்போ தனியாக ஒரு கல் இருந்துதான். தனியாக வேண்டான்னு தள்ளிட்டாங்க. அதாவது சூடக்கல்லுன்னு வாங்க, செங்கல். அதை போய் உடைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், இது என்னப்பான்னு கேட்குறாரு சிவாஜிட்ட. அது விளங்காதுங்க, அது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டாங்க. சரி, அதை கொஞ்சம் உடைக்க சொல்லுன்னு அதை உடைக்கிறாங்க. அதை உடைக்கிறப்போ அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே தேரை இருக்குது. கல்லுக்குள்ளே தண்ணி இருக்குது, காற்றே போகாது கல். ஆனால் அதுக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே தேரைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுதான் கல்லுக்குள் ஈரன்னு ஒரு சினிமா எடுத்தான். அப்போ ஆண்டவர் வந்து எப்போவுமே யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. ஜெபம் என்பது எப்படின்னா, என்ன பேசலாம், நீங்கள் தான் வந்து என் டைரியை திருப்பினேன். யோவான் 5:15 வாசிங்கன்னா, ஃபார் வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். நான் இல்லாமல் நீ இல்லை. அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா, ஒரு மரம், மரத்துக்கு மேலே கிளைகள், கிளைகளுக்கு மேலே இலைகள், இலைகளுக்கு மேலே பூக்கள், பூக்களுக்கு அப்புறம் காய்கள், காய்களுக்கு அப்புறம் பழங்கள். ஒருவேளை அந்த மரத்தை கீழே வெட்டிட்டா என்ன நடக்கும்? அதுதான் ஜீசஸ். அதுதான் ஆர்சி திருச்சபையில் நமக்கு 2, ஒன்று ஞானஸ்தானம், 2வது கன்ஃபர்மேஷன். சிஎஸ்ஐயில் நம்ம பெண்டிகா சர்ச்சுக்கு ஞானஸ்தானம் எடுத்து திருவனத்தில் ஐக்கியம். அப்போ முழு அங்கத்தினர் ஆயிரும். திருவனத்துக்குள்ளே வந்தோன்னே என்ன ஆயிரும், முழு அங்கத்தினர் ஆயிரும். நம்ம திருவிருந்துக்கு ஒரே கான்செப்ட் என்னது, பெண்டிகா சர்ச்சுக்கு ஞானஸ்தானம். சிஎஸ்ஐயில் ஞானஸ்தானம் வாங்கணும். ஞானஸ்தானம் வாங்கின பிறகு கன்ஃபர்மேஷன், பிஷப் தலையில் கை வைக்கணும். அவர் அதான் திடப்படுத்துதல். அவர் தலையில் கை வச்சுன்னா தெய்வ ஆவியான ஒரு புறாவை போல் இறங்குறாருன்னு சொல்லுவாங்க. ஆசி திருச்சபையில் 7 காரியங்கள் சொல்லுவாங்க. நமக்கு 2 காரியம்தான். நம்ம விசுவாசித்தா ஆவியானவர் இறங்குவார். அப்போ இதுக்கு தேவை ப்ரேயர். நம்ம ஜெபம் பண்ணுறப்போ எல்லாமே நடக்கும். இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி எல்லாரும் யாரை பற்றி பேசுகிறாங்க, அமெரிக்கா. யாரை பற்றி பேசுகிறாங்க, ட்ரம்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்தளவுக்கு அவர் என்ன ஆகிட்டார், ஹீரோ ஆகிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் 1100 கண்டுபிடிப்புகள், 1100 கண்டுபிடிப்பு ஃபெயிலியர். 1100 லைட் எரியது கண்டுபிடிச்சாராம். கடைசியாக டங்ஷன் நிலையை வச்சு எரிய வச்சப்போ எரிஞ்சுதான். 1300 முறையில் ஒரு தடவை வெடிச்சுதான், ஒரு முறை எரிஞ்சுதான், ஒரு முறை எரியவே இல்லையா. அப்போ அவர் கூட இருக்கிற என்னடா இத்தனை தோத்துட்டியடான்னாரா. இது தோல்வி இல்லை, அந்த 1100 எரியலைங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இல்லை, அதுவே பெரிய கண்டுபிடிப்பு தானே. அதே மாதிரி தோக்குறாரோ இல்லையோ, இன்றைக்கி உலகம் முழுதும் யாரை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் இருக்க போகிறார், அவர் போயிடுவார். ஆனால் ஈரான் அதிபர் இருப்பார் எப்போவுமே. அதுதான் அதுக்கு முந்தின ஒபாமா காலத்தில் சொன்னார், ஈரான் நீ போயிட்ட நான் இருக்கேன் பார்த்தியானார். அது ஜனநாயக நாடு. அதே மாதிரி அந்த உலகத்தில் அமெரிக்காவுடைய கண்டுபிடிப்புக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு பெரிய ஆனது காரணம் என்னென்னா, 1787 அமெரிக்க அதிபராக இருந்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக ஒரு சட்டம் ஏற்றணும். இன்னும் பல காலனிகள்
அவங்களுடைய அட்லாண்டிக், கனடா, அவங்களுடைய வாஷிங்டன், நிறைய எல்லா நாட்டையும் கூப்பிட்டு ஒரு காலனி ஏற்றணும். இதே மாதிரி பெரிய மாநாடு போடுறார். கிட்டத்தட்ட அந்த கூப்பிட்ட அதிபருக்கு வந்து 81 வயசு. பிராங்க்லின், அவர் பேர் பெஞ்சமின் பிராங்க்லின், 81 வயசு. ஆனால் எல்லாரும் பேசி வர்றாங்க, ஒரு முடிவுக்கே வரல. அப்போ தான் பெஞ்சமின் பிராங்க்லின் எழுந்து சொன்னாராம், நம்ம எல்லாம் ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கப்புறம் திட்டங்கள் தீட்டுவோன்னு 2 நாட்களோ 3 நாட்களோ ஜெபம் பண்ணாங்களாம். பெஞ்சமின் பிராங்க்லினோட இணைந்து எல்லாரும் ஜெபம் பண்ண பிறகு எல்லாத்துக்கும் ஒரு மனம் வந்துச்சான். அப்போ தான் சட்டங்களை ஏற்றினாங்களாம். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா உலகளவில் உள்ள வல்லரசாக மாறிச்சு. பொதுவாக நம்ம இன்றைக்கி ஜெபம் இப்போ 3 நாட்கள் தொடர்ச்சியாக வச்சுருக்கிறோம். இடையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எங்கே போகிறோன்னா மரக்காணத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அதையும் அதே மாதிரி அங்கே ஒரு வேட்பாளர் கேட்டார். ஆனால் நான் அவரை கூப்பிடலை. அங்கே இருக்க ஒரு சிஐசி பாஸ் மூலம் ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப் ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய கடமை. பொதுவாக அந்த ஜெபம் என்பது அவங்க ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபம் வந்து எப்போவுமே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எஸ்ஸர் காலங்களில் ஆமான் யார், மொர்தெகாய் யார், ஏசர் யார்? ஆமான் அந்த ஊருடைய படைத்தலைவர், பெரிய ஆள் ஆமான். ஆனால் மொர்தெகாய் ஒரு யூதர், நம்மளை மாதிரி பெருமை மிக்கவன். நான் யார் தெரியுமா? பாஸ்டர். அதுதான் மத்தேயு 23 சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட யாரை பார்த்து சொன்னார்? நம்மளை பார்த்து சொல்கிறார். அந்த மொர்தெகாய் அவரை மதிக்கலை. யார? ஆமான் நினைக்கிறான், நீ என்னை மதிக்கலைல்ல, உன்னையை மட்டும் அழிக்க மாட்டோம், உன் இனத்தையே அழிக்க போகிறேங்கிற. அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவன்கிட்ட பவர் இருக்கு. ஒருத்தன் தானே இருக்கு, அவனை அடிச்சுட்டு போயிருக்கிறான்ல. அவன் இனத்தை கை வச்சதால என்ன நடக்குன்னா, அன்னைக்கு ராத்திரியே அந்த ராஜா புத்தகத்தை வாசிக்கிறார். அன்னைக்கு யார் உயர்த்தப்பட்டுட்டாரு? மொர்தெகாய் ராஜவசரம் தரிக்கப்பட்டு ராஜாவுடைய குதிரையில் ஏற்றப்பட்டு வீதிகளில் விதா வந்து ராஜாவாக அதே ஆமானே செய்கிறார். அப்போ தான் மனைவி சொல்கிறாரு, கடவுள் பயந்துட்டாரு, நீ கீழே போயிட்டாடானார். எஸ்தரம்மா கூப்பிட்டு 3 நாட்கள் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அந்த 3 நாட்கள் ஜெபத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சுங்க. அதே எழுப்புதல் தாங்க நீங்கள் நானும் ஜெபிக்கிறப்போ இன்றைக்கி ரோட் ஷோ நடத்துகிறாங்க, என்னென்னவோ நடத்துகிறாங்க. ஆனால் உங்களை விட என்னை விட ஜெபத்தில் நம்ம உண்மையாக ஜெபிக்கிறோம். நியாயாதிபதிகளில் அந்த கிதியோன், நாங்கள் விளைய வைக்கிறோம்பா, அவன் அறுத்துட்டு போயிடுறான்னு சொல்கிறப்போ அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடே அந்த ஜெபந்தான். நியாயாதிபதிகளிலே முழுசாக என்னென்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணதில் 40 ஆண்டுகள் ஒப்பு கொடுக்கப்படுறோம். 40 நாட்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அப்போ ஒருத்தன் வந்துட்டான், அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. நாம் இப்போ தப்பு பண்ணிட்டோம், இந்தியாவில் ஒரு 15-20 ஆண்டுகளாக ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் 20 ஆண்டுகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டில் தகப்பனே எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீங்களாம் இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு தாவீது சர்ச்சில் ஜெபித்த ஜெபம் உங்கள் வீடுகளில் போய் நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை தருவார் ஆண்டவர். பெரிய விடுதலை. இன்னைக்கு விடுதலை எப்படின்னா, கடந்த நாட்களில் மத்திய பிரதேசில் ஷால்டோங்கிற ஒரு பணித்தளத்துக்கு போயிருந்தேன். ஷால்டோ ஒரு 15 ஏக்கர் மெயின் ரோடு. அந்த ஊருக்கு வந்து மவுண்ட் ரோடு மாதிரி, அந்த ஊருக்கு மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு கிறிஸ்தவ இடம். ஒரு அம்மா என்எம்எஸ்ஐக்கு ₹1 கொடுக்குது. எவ்வளவு? இப்போ டிஹெச் ரோடில் 15 ஏக்கரை கொடுத்தா ₹1 கொடுத்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த கிறிஸ்தவ ஸ்தாபனம் நடத்த முடியாமல் இன்னொருத்தட்டு கொடுக்குறாங்க. லுத்தரன் திருச்சபை என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்க அவன் பேருக்கு மாற்றணும்னு நினைக்கிறான். அவன் பேருக்கு மாற்றணும்னு நினைக்கிறப்போ கிறிஸ்தவன் இல்லாத ஒரு மனிதன் பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்தாபனத்தை தேடி சென்னைக்கு வர்றான். சென்னையில் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடத்த அவங்க ஆட்டை போடுறாங்க 15 ஏக்கர்னு. அன்னைக்கு இருக்க தலைவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கடவுளாக ஒரு தூதனை அனுப்பியிருக்காருன்னு அவருக்கு 12 ஏக்கர் பவர், நீ என்னன்னாலும் பண்ணிக்கலாம். 3 ஏக்கர் அவருக்கு பவர் கொடுத்துட்றாங்க. 12 ஏக்கரை காப்பாற்றுன்னு அவனுக்கு ஒரு ரைட்டிங்கில் கொடுக்குறாங்க. அவன் போன ஸ்பீடில் 3 ஏக்கரை ஒய்ஃபு பேரில் போட்டு 3 ஏக்கரை பீஸாக வித்துறான். மிச்சம் 12 ஏக்கரை அவன் சொந்த இடத்துக்கு செலவு பண்ணுறான். அதில் பெரிய மருத்துவமனை இருக்குது, பெரிய மருத்துவமனை. நம்ம ஆட்கள் பண்ண தப்பு,
ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் வந்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்சி திருச்சபைகள் இடங்கள் எவ்வளோ இருக்குது, சிஎஸ்ஐ இடங்கள் எவ்வளோ இருக்குது. அமெரிக்கன் எம்பசி இருக்குது, நம்ம சிஎஸ்ஐ இடம். எதுக்கு அமெரிக்கன் எம்பசி ₹1 வாடகைக்கு 99 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? எதுக்குன்னா அன்றைக்கி இருக்கிற பக்தச்சலம் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஏன் இடம் சும்மா இருக்குது, அதை நாங்கள் பொது சேவைக்கு எடுத்துக்கிறோன்னு பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு 50 ஏக்கரும் 100 ஏக்கரும் எடுத்துக்கிட்டார் கவர்மெண்ட்டுக்கு, ஒரு ஹாஸ்டலுக்கு. உடனே இவங்க இடத்த காப்பாற்றாங்க, அங்கே இருக்க இடத்த 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க. அப்படி தான் அமெரிக்கன் எம்பசிக்கு ₹1 வாடகைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாடகை? அமெரிக்கன் எம்பசி எங்கே இருக்குது? சஃபேர் பிரிட்ஜு கீழே இருக்குது. போன வாரம் தான் எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசா 15 வருஷத்துக்கு வந்துச்சு. போயிருந்தேன், உள்ளே பார்த்தேன். ஆனால் அமெரிக்கா நான் போகிறேன்னு தெரியல, விசா அப்ளை பண்ணேன், கிடச்சது 15 வருஷத்துக்கு. எனக்கு முன்னே ஒருத்தர் அழுது கேட்டார், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். கிராண்டட்னு உடனே சொல்லி எங்கள் முகத்தை பார்த்தோன்னா கிராண்டட்னு இருந்துச்சு. நான் போக மாட்டார் போலுக்குன்னு நினச்சி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நாம் உண்மையாக அதே மாதிரி தான் அந்த இடத்த எடுத்துட்டாங்க. அந்த இடத்த நான் பார்வையிடுவதற்காக NMSI சார்பாக போயிருந்தேன். ஒரு அம்மா வீட்டுக்குள்ளே ஜோம் பண்ணுறாங்க. 15 பேர் கூடி ஒரு லேடி ஜோம் பண்ணுறாங்க. இதேமாரி லேடிஸ் 4, 6, 9, 12, 14 பேர், 15 பேர் வீட்டுக்குள்ளே ஜோம் பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ணல. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க ஜோம் பண்ணாங்க. போலீஸ் வந்தது, அரெஸ்ட் பண்ணிச்சு, கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. 18 நாட்கள் வெளியே விடலை. அவங்க பையன் மென்டல் அப்செட், ஒரே பையன் மென்டல் அப்செட் ஆகிட்டான். நாங்கள் போயிருக்கப்போ அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுனாங்க. பொதுவாக கோர்ட்டுக்கு ஜட்ஜே வர்றதில்ல. அப்படி கேஸ் வந்து அவரே இல்லையா அன்றைக்கி லீவ் போட்டுருந்தார். ஆட்டோமேட்டிக்காக 10 நாள் 1 வாரம் அந்த கேஸை தள்ளி போட்டுறாங்க. இப்படி டெக்னிக்கலாக பண்ணுறாங்க. அது ஒன்று, என சட்டத்தில் வந்து என்னுடைய மதத்தை இந்தியாவில் அறிவிப்பதற்கு எனக்கு எந்தவித தடை இல்லை. நீ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திய சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு, தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க, இது மத சார்பற்ற நாடு. ஆனால் அதை ஆட்சியாளர்கள் வேறு மாதிரி எல்லாம் மாற்றுறாங்க. 15 நாட்கள் ஜெபம் பண்ணதுக்கு இன்றைக்கி மத்திய பிரதேசில் நான் சொல்கிறது நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, புக்கில் எழுதுனதை வாசிக்கலை. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறப்போ அங்கே நடந்த ஒரு சம்பவம். ஒருவேளை நீங்கள் நானும் இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிற மக்களாக காணப்படுறோம்? இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் திருச்சபைகள் திறந்து 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. புது சர்ச்சை திறக்க முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை அங்கி போட்டுட்டு ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ண முடியாது. ஆனால் ஞானஸ்தானம் என்னவோ கொஞ்சம் அதிகம் தான் உத்தரப்பிரதேசில். இப்போ ஹாஸ்டல்ஸ் கூட திறக்க விட மாட்டாங்க, ஸ்கூல் திறக்க விட மாட்டாங்க, சமூக பணி செய்ய விடலை. இப்போ லேட்டஸ்ட்டாக சமூக பணி செய்ய விடலை. ஏன்னா எப்படியாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே போயிடுறாங்க. சமூக பணி செய்கிறப்ப என்ன நடக்குன்னா, பாடேர் அரக்கு, வைசாக்கில் ஒரு ஊர் இருக்குது, பாடேர் அரக்குன்னு ஒரு ஊர் பேர் என்னது? பாடேர்னா என்னது? பாடை கட்டின மாதிரி. அரக்குங்கிறது ஒரு குற்றாலம் மாதிரி, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு குளிர் பிரதேசம், வால்பாறை மாதிரி. அங்கே சமூக பணி ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல், வேறு ஒன்றும் இல்லை. தீவிரவாதிகள் வர்றாங்க, மத தீவிரவாதிகள். மேலே இருக்க சர்ச்சை இறக்க சொல்கிறாங்க. இறக்கலைன்னா உங்களை நாங்கள் காலி பண்ணிவிடுவோம், அடுத்த வாரம் வருவோம். அதுக்குள்ளே அடுத்த வாரமும் ஏதோ 2 நாள் டேட் சொல்லி நடந்த சம்பவம். நான் அதில் தலைவராக இருந்தேன். IMSல தலைவராக 6 ஆண்டுகள் இருந்தேன். நான் தலைவராக ஆகிறதுக்கு சில ஆண்டுகள் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இறக்கல்னா உங்கள் பில்டிங்கெல்லாம் இடிச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊழியர் அழுதுகிட்டே இருக்கிறார், சாப்பிடல. அங்கே இருக்க ஒரு மிஷினரி, தமிழ்நாட்டிலேருந்து போனவர், அவர் இங்கேருந்து போனவர், சென்னைக்காக தான், தாம்பரம் அவருக்கு சொந்த ஊர். அவர் அழுதுகிட்டே இருக்கார். அந்த மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன நடந்தது? இதே மாதிரி தீவிரவாதிகள் வந்து எங்கள் சிலுவையை இறக்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதனால் என்ன செய்யணும்னு தெரியல, சிலுவையை இறக்க போகிறோம் இன்னும் அவங்க சொல்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியலன்னொன்னே அவர் உடனே அந்த மக்கள், நீ இறக்க வேண்டாம், எவன் சொன்னான், அவன் என்னைக்கு வரான் பார்க்கலான்னு அவங்க வந்தோன்னே எங்களை சொல்லணும்னு சொன்னோன்னே வந்தோடனே அந்த மக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. அப்போ கேட்டாங்க, நீ யாரா? இவ்வளோ நாள் எங்களுக்கு என்ன கொடுக்கல? உடை கொடுக்கல. இவ்வளோ நாள் எங்களுக்கு என்ன கொடுக்கல? உணவு கொடுக்கல. இதுவரை எங்களுக்கு நீ சரியான சம்பளம் கொடுக்கல.
இதுவரை நீ என்னை அடிமையாக வச்சுருந்த, நாங்கள் எங்கேயும் புது இடத்துல வர முடியாது. ஆனால் என்றைக்கு இந்த கிறிஸ்தவம் வந்ததோ நாங்கள் மனுஷனாக மாறியிருக்கோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி வந்திருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கு, எங்கள் பிள்ளைகள் பல மைல் தூரம் நடந்து வர்றதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்லேருந்து எங்கள் பிள்ளைங்க படித்து ஹாஸ்டலுக்கு அது இன்ஜினியர் ஆகியிருக்கான், டாக்டர் ஆகியிருக்கான், இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கான், கலெக்டர் ஆகியிருக்கான். நீ யார்? ஹூ ஆர் யூ? கைகால் எடுத்துருவோம் ஓடிடுறான்னு வெட்டி விட்டான் அந்த ஊருக்கு. இப்படி எதிர்ப்புகள் வந்ததால் நீ ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறதானே அப்படி இருக்கு, நீ ஆரம்பிக்கிற. நீ ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதானே அப்படி இருக்கு, நீ ஏன் ஸ்கூலில் ஆரம்பிக்கிற? பொதுவாக இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம். இப்போ போன வாரம் எனக்கு சொன்னாங்க, இந்த தான் எங்கன்னா வேம்பார், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், சாயல்குடி பக்கத்தில். சாயல்குடி என்பது கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ், கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அது பக்கத்தில் வேம்பார், அதுவும் பதநீர் கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஒரு கற்கண்டு விற்கிது. அந்த கற்கண்டோடைய விலை 1500 ஒரு கிலோ. கருங்கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேம்பார். அங்கே ஒரு பிரச்சனைக்காக, ஒரு குருவானுடைய பிரச்சனைக்காக தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ, சர்ச்சு இடம் பல ஏக்கர், அதில் சொந்தக்காரங்க கேட்குறாங்க. சொந்தக்காரன் நான் மாமா, இவர் மச்சான், இவர் அண்ணன், இவர் தம்பி, சரி நீ கெட்டிக்கோன்னு கொடுத்தாங்க. அவங்க வழிபாட்டு தலத்தை நம்ம இடத்துல கட்டுறாங்க. நம்ம இடத்துல கட்டிட்டு சுற்றி காம்பவுண்டு நம்ம இடத்துக்கு போக விடாமல் போட்டான். எது? பட்டா, அடங்கல், சிட்டா, வரி எல்லாம் நம்ம பேரில் இருக்குது. நான் சொல்வது 100 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக மதுரை கோர்ட்டில் என்ன நடந்ததோ, ஒரு திருவிழா, ஒரு மலையில் தீபயத்தை சொன்னாங்க, அதே ஜட்ஜி தான். அப்போ ஒரு ஆடியோ வந்து லேடி, அந்த அம்மா செக் பண்ணிவிட்டு, எல்லாமே கிறிஸ்துவத்து பேரில் இருக்குது, இவங்க இடம்தான், அதனால் இவங்களுக்கு இந்த இடத்த கொடுங்க, அந்த அம்மா ஆர்டிஓ எழுதிடுச்சு. ஆப்போசிட் பார்ட்டி கேஸுக்கு போகிறாங்க. கேஸில் அந்த நீதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அந்த ஆடியோ பார்த்து அவ்வளோ மட்டமான கேள்விகள் எல்லாம் கேட்டதாக சொல்கிறாங்க. அவ்வளோ மட்டமான கேள்வியா, ரொம்ப மோசமான கேள்வியா. நம்ம இது நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். ஆட்சிக்கே வருமனை இப்படி இருந்தால் வந்தால் எப்படி இருக்கும்? எதிர்ப்பின் மத்தியில் தான் நம்ம நிற்கணும். அதுதான் ஜீசஸ் என்ன சொன்னார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. யாக்கோபு எவ்வளோ கஷ்டம், ஆனால் யாக்கோபு அவ்வளோ கஷ்டத்துலேயும் போயிட்டு அந்த ஆதியாகமம் 32 ரிட்டர்ன் ஆகிறார், 31 ரிட்டர்ன் ஆவார். அப்போ தான் அண்ணனுடைய ஞாபகம் வருது. அப்போ அவர் பின்னும் தனித்திருந்த அந்த நதி பேர் என்னவோ நான் தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல, அந்த நதி பேர் யாப்போக். ஆனால் என்ன பண்ணிட்டார் அவர், முட்டியை விட்டு அப்போ தான் கூப்பிட்டாரு. அது அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அவருக்கு. என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரு? நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேலுங்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் எதுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார். இதுதான் ஞானஸ்தானம் முக்கியம். அவர் தனித்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவுடைய வல்லமை யாப்போக்குங்கிற நதியில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். நீங்கள் நானும் எப்படி ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யாப்போசுடைய ஜெபத்தை பார்த்து அவன் எல்லையை ஆண்டவர் என்ன பண்ணார்? டெவலப் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் நானும் ஜெபிக்கிறப்போ நம்முடைய எல்லை என்ன பண்ணிடுவார்? நம்ம எந்த வேட்பாளருக்கு ஜெபிக்கிறோங்கிறது இல்லை, எந்த கட்சிக்கு ஜெபிக்கிறது இல்லை. நமக்கு ஒரே கட்சி யாரு? இஸ்ரவேலாகிய தேவன் ஒருவரே. அன்பு மகள் எஸ்தர் கோமதி அந்தோனிட்ட பேட் அடித்தா. எனக்கு 30 வருஷமாக தெரியும். ஒரு வால்வி மகள் கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் பாஸ் ஆகணும். மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஓனர் ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு சாட்சி சொல்லணும், அப்புறம் ஒரு பாட்டு பாடணும், அப்புறம் ஒர்க் ஷீட் பண்ணணும், அப்புறம் ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அப்புறம் தலைமை பொதுகர் தாவீது சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிடுவார். நம்ம பாஸ்ட் ஆகிரும். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நம்ம ஒரு பாஸ்ட் ஆகி சர்ச்சை ஆரம்பிச்சிடணும். மளிகை கடை இதுவும் ஒன்று தான், பிஸ்னஸும் மிஷனும் ஒன்று தான். நீ பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறியோ, எந்த அளவுக்கு எத்தனை மணிக்கு போய் கடை எதிர்கடை வந்தோன்னு தான் என்ன பண்ணுவோம்? அவன் 5 மணிக்கு திறந்தால் நம்ம 4:55 திறப்போம். அதுவரை 7 மணிக்கு தான் திறப்போம். ஆனால் அவன் 5 மணிக்கு அவன் 4 மணிக்கு திறக்கன்னா 3:45 திறந்துடணும். அப்போ தான் பழைக்க முடியும்.
எதிரில் சர்ச்சு வந்துருச்சு, பக்கத்தில் சர்ச்சு வந்தப்புறம் அவரோட என்கிட்ட மெசேஜ் நல்லா இருக்கணும், ஹீலிங் இருக்கணும், நான் ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு ஹீலிங் வந்தால் தான் என்ன பண்ணும். அப்போ ரெண்டு என்னதான், பிஸ்னஸ் ஊழியம் என்னதான். அவர்கிட்ட அடித்தா அவங்க அண்ணன் தான், சித்தி பெரியமா பிள்ளைங்க. தனியாக ஆரம்பித்தா அந்த என்ன எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பழைய பிரிட்ஜு ஏறுறப்போ லெஃப்டில் ஒரு சின்ன இடத்த ஆரம்பிச்சிது. ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் இருந்து ஒரு கொஞ்சம் பெருசு, பிறகு கொஞ்சம் பெருசு. இப்போ நதி ஓரத்திலே பெரிய ஷெட்டு, ஒரு 150 பேர் 200 பேர். ஒரு வாலிப மகள் தானே. அதே ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும். இந்த உண்மையை பற்றி எப்படி சொல்லலான்னா, ஒருத்தர் பையனை கூட்டிக்கிட்டு ஒரு ஜூக்கு போகிறார். 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 65 ரூபா டிக்கெட்டு, 70 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. பையன் வளரலை. போகிறவர் அம்மா அப்பா 2 பிள்ளைகள் 4 டிக்கெட் கேட்குறாரு. 4 டிக்கெட் கேட்குறப்ப அந்த பையனை பார்த்து டிக்கெட் கொடு. எப்போ அந்த பையன் வளரலை, 5 வயசு ஆகலை, இவனுக்கு ஏன்னா டிக்கெட் வாங்குற, சின்ன பையன் தானே, வேண்டாம். இல்லை டிக்கெட் கொடு. இல்லைப்பா வேண்டாம். இல்லை நீங்கள் டிக்கெட் கொடுங்க. அவன் இப்போ அவர் சொன்னாரான், என் பையனுக்கு 5 வயசுன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு 5 வயசுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இப்போ டிக்கெட் வாங்கலைன்னா அவன் எங்கள் அப்பா ஒரு 65 ரூபாய்க்கு போய் சொல்கிறார் வருமா, நான் என்ன பண்ண முடியாது, சாட்சியா. அப்போ சாட்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை, ஜெபம் உண்மை. இந்த உண்மைத்துவத்தோடு நாம் கடந்து போகிறப்போ என்ன செய்யணும்னா, 1999 ஸ்டெயின்ஸ் மிஷனரி எரித்து கொல்லப்பட்டார். என்ன பண்ணார், எரித்து கொண்டுட்டாங்க. அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கலெக்டர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர், பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர். அவர் வேலை ஒடிசாவில் வேலை செய்கிறார். இந்தியாவில் 1974 முதலாவது மதமாற்ற தடைச்சன்ன பகுதி ஒடிசா. பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர், ஒரு பிராமண சகோதரர். அவர் இவரும் ஃப்ரெண்டு. ஒரு நாள் ஒரு ஹைவேனா மெயின் ரோடில், அப்போ ஹைவே கிடையாது. அவர் 1999 அப்போ ஹைவே எந்த ஊர்லேயும் வரல. இது 90 அந்த இறக்குறதுக்கு முதல் நாள் நடக்கு. ஒரு டயர் கடை பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது, சிவப்பு காரு பஞ்சர் ஆகிட்டு போலுக்குன்னு நினைக்கிறார். கார் பஞ்சர் ஆகிட்டுன்னு நினச்ச உடனே நின்று, என்னையா மிஷனரி பிள்ளைகளோடு வந்து குஷ்ரோகிகள் மத்தியில் வேலை செய்கிறார். குஷ்ரோகிகள் மத்தியில் பஞ்சரோடு வேலை செய்கிறப்ப எதுக்கு அங்கே நிற்கிறீங்க, டயர் பஞ்சர் ஆகிட்டா, நீங்கள் வாங்க என் காரில் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நம்ம டிரைவரை விட்டுட்டு போவோம், டிரைவர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாருங்கிறார். ஸ்டெயின்ஸ் மிஸ்டர் சொல்கிறாரு, நான் கார் பஞ்சர் ஆகலைங்க, இந்த குஷ்ரோகிகளுக்கு காலுக்கு செருப்பு வேணும். அந்த செருப்பு பல விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு முன்னால் தேஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு பின்னால் தேஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு சைடு இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த கடையிலேருந்து பழைய டயரை வாங்கிட்டு போயிட்டு அவங்க காலை வச்சு அவங்க சைஸுக்கு செருப்பு செய்கிறதுக்காக டயர் வாங்க வந்திருக்கிறேன். வெடித்த டயர் இருக்குல்ல, பழைய டயர், அது வாங்க வந்திருக்கேன். நான் ஏதோ குஷ்ரோகிகளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அந்த மக்கள் மத்தியில் ஒரு மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வர்றாரு. அடுத்த நாள் தன் பிள்ளைகளோடு 2 பையங்களோடு வர்றாரு. அவர் மனைவி கண்ணு முன்னால் அவரை பெட்ரோல் ஊற்றி கொடுக்குறாங்க. தன் கண் முன்னால் தன் கணவனும் தன் பிள்ளைகளும் எறிகிறாங்க, செத்துட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆருக்கு இவங்க சாதகமாக காவல்துறை போடுது, அரசாங்கம் எல்லாம் இவங்க சார்பாக இருக்குது. இருந்தாலும் கோர்ட்டில் போய் ஐ விட்னஸ் சொல்லணும், அந்த அம்மா ஐ விட்னஸ் சொல்லணும். அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்ல முடியாதுங்கிறது. 10 பேரை நிற்க வச்சு இதில் யாருன்னு உங்கள் கணவரை எரிச்சாங்க, மண்ணெண்ணை ஊற்றுறாங்க, யார் தீ வச்சாங்க சொல்லுங்கன்னு ஜட்ஜி கேட்குறார். தோத்துறோம், நான் சொல்ல முடியாது. உன் கணவரை கொண்டிருக்காங்கம்மா, நீ சொன்னாதான், சாட்சி சொன்னாதான், ஏன்னா பார்ப்பதும் கேட்பதும் எல்லாமே போய் தீர விசாரிப்பதுமே, அதுக்கு தான் கோர்ட்டு, நீ சொல்லணும்னு அந்த அவங்க கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, என்ன நோக்கத்தோடு நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தோமோ, இப்போ இவங்க தான் கொளுத்துனான்னா அந்த நோக்கம் என் கணவர் சிறந்தது என்ன ஆயிரும், வீணாய் போய்விடும். நான் சொன்னால் அவர் இறந்த சாட்சி வீணாய் போய்விடும், நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்களாம். இதுதான் ஆண்டவர் சிலுவையில் முதல் வார்த்தை என்ன சொன்னார், தாங்கள் செய்வது. அதை தொடர்ந்து அடுத்த வார்த்தை என்ன சொன்னார், மன்னிப்பு கோர்றவனுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டார். தன்னை நினைத்து மன்னிப்பு கோர்னால
அவனுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டாரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதுக்கு தாய் தகப்பனையும் இது கட்டளை. நிறையா பாசிட்டிவ் அவர்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னுவார். அவங்க தம்பி சேர்க்க மாட்டுறாரு, அவர் மட்டும்தான் சோறு போடுறாரு. அந்த அம்மா மீன் குழம்பு இருந்தால் தான் சாப்பிடுது, கறி குழம்பு இருந்தால் தான் சாப்பிடுது, புளி குழம்போ சட்னியாக கொடுத்தா சாப்பிட மாட்டுது, இந்தியில் பாங்குது, மீன் குழம்பு கறி குழம்பு. ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தன் தம்பி தங்கை எதிர்பார்க்காம தன் தாயாருக்கு உதவி செய்கிறார் பாருங்க. இதுதான் கட்டளை. அடுத்த கட்டளை, இந்த உலகத்தில் அந்த நம்ம சகோதரர்கள், நம் தாயும் தகப்ப நாம் நேசிக்கிற மக்களாக இந்த சமூகத்தில் நம்மை காட்டணும். மூன்றாவது கட்டளை என்னவென்றால், என் தேவனே என் தேவனே. அவரை உபத்திரப்படுத்துகிறாங்க. அந்த உபத்திரப்படுத்துகிறப்பவும் அவர் யாரை நோக்கி கூப்பிட்றாரு? நம்ம சர்ச்சை நடத்துகிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் உபத்திரம் பண்ணுறாரு, நம்ம எங்கே போகக்கூடாது? காவல்துறைக்கு, எம்எல்ஏவை தேடி, பெரிய ஆளை தேடி, யாரை தேடி போகணும்? அதுதான் முழங்கால், அதுதான் ஜெபம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஏன்னா உபத்திரம் இல்லாமல் ஊழியம் இல்லை. அதுதான் மூன்றாவது வார்த்தை. அந்த ஜெபத்தை அவர் சொல்லி, இந்த ஆண்டவர் நமக்கு ஜெபித்து வாழ்நாளை தன் சாட்சியாய் தன்னுடைய மாடல் லைஃப் மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிப்பவனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், கட்டளை நிறைவேற்றும் ஆண்டவர். கட்டளை நிறைவேற்றின பிறகு நீ ஜெபி. ஜெபந்தான் முக்கியம். ஏன்னா அவர் ஜெபத்தோடு தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யோவான் 11 லாசரு உயிரோடு எழுந்திருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கணும்னா நான் ஜெபிக்கிறேன், லாசரு வெளியே வரணும். ஜெபம் பண்ணிட்டா லாசருவே வெளியே வந்தார். அப்போ நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுறப்ப லாசர் எங்கேருந்து வந்துடுவார்? நான் கடந்த நாட்களில் இம்மானுவேல் பால், இப்போ அவர் ஆர்எஃப்சி டிஜிட்டல் ஃபீல்டு கோஆர்டினேட்டர், பெரிய போஸ்ட். ஊழியத்துக்கு போய் சாதாரண ஒரு மிஷினரி. அந்த ஒரு பெரிய 7.5 ஏக்கர் கச்சரோலி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிராவுடைய கடைசி பகுதி. இப்போ நமக்கு தமிழ்நாட்டுடைய கடைசி பகுதி சென்னை மாதிரி, தமிழ்நாட்டுடைய கடைசி பகுதி கோயம்புத்தூர் மாதிரி, வடக்கு அங்கே தெற்க கடைசி பகுதி கன்னியாகுமரி மாதிரி கடைசி பகுதி. அவர் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் முதல்ல போயிருக்கார். ஒரு பையனை ஒருத்தர் தூக்கிட்டு வர்றார், கைகள்லாம் ஜில்லுன்னு ஆயிட்டு. அப்போ பஸ்ஸு கிடையாது. அவர் சொல்வது 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சரித்திரம். பஸ்ஸு கிடையாது, வேறு பஸ்ஸில் மட்டும்தான் வரணும், வேறு வண்டியே கிடையாது. பாடியை ஏற்ற மாட்டேன்ட்டான், கண்டக்டர் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கெஞ்சி கூத்தாடி, நான் ஜெபம் பண்ண போகிறேன் பா, ஏற்றுப்பான்னு காலில் விழுந்து கேட்டு கூப்பிட்டு வர்றாரு. பாடியை தூக்கி அந்த இடத்துல போட்டு கை வச்சு பார்த்தா உடம்புலாம் ஐஸ் ஆகிட்டு, ரத்த ஓட்டம் இல்லை. செத்து போன பையனை பார்த்து ஜெபம் பண்ணுறா, உயிரோடு எழுந்திருப்பாங்கிறார். இவரும் அப்போ தான் புதுசாக போயிருக்கார் மிஷினரியாக. ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி அவருக்கு வயசு 55 கிட்டத்தட்ட ஆச்சு. அவர் அப்பா கூடாது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கிறாராம். அப்போ சொன்னாலும் முட்டி போடுங்க, நானும் முட்டி போடுறேன்னு. அவங்க காம்பவுண்டு முன்னால் ஒரு மரத்தை சுற்றி, இவருக்கு ஞாபகம் வருதா சில, ஒரு திறனை மாதிரி இப்படி சுற்றி இருக்கும். நம்ம ஷெட்டு போனோம்ல, ஜெபம் பண்ணல, கச்சரோலி இந்த கிராமத்துக்கு போனீங்க, ஞாபகம் இருக்கா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த அப்பாவும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸில் இரத்த நாளங்கள் திரும்பவும் உயிரடைந்து உயிரோடு எழுந்து விட்டார். அன்று லாசரோடு பணி செய்த ஆண்டவர் இன்று உங்களோடு என்னோடு பணி செய்திருக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நீங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுறப்போ, நமக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவர், நமக்கு ஏற்ற ஒரு நல்ல அரசாங்கம், இன்னும் சொல்லப்போனால் விசேஷமாய் இன்றைக்கி இந்தியாவில் மிஷினரிகள் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மிஷினரிகள். அதிகமான மிஷினரிகள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சென்னை மிஷினரிகள். அதிக பணம் எங்கேருந்து போகுதுன்னா சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இங்கே தான் அதிகமான மிஷன் பணம் போகும். இந்த மிஷனை தடுக்கணும்னா இதை என்ன பண்ணணும்? பிளாக் பண்ணணும், நம்ம கோட்டையை உடைக்கணும். இதுதான் எதிரிகளுடைய வேலை. அதுக்கு அந்த ஜெபம். ஒருவேளை அப்படி ஜெப அர்ப்பணிப்போடு நம்ம வந்திருந்தால் அருமையான சதீஷையுடைய துணைவியாக இருக்காது. ஜெபிக்கிறப்போ உம்முடைய ஊழியர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குன்னு சொன்னீங்க.
திருச்சபை மூப்பர்களை அழித்து ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, அங்கே ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொன்னீங்கப்பா. அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறப்பா. விசேஷமாய் நாளைக்கு அவர் வந்து எங்கள் இடத்துல நாளைக்கு நடக்கிற அந்த பீலா திருச்சபையில் அதேமாதிரி விசேஷமாக யோகு தலைமையில் நடக்கிற அந்த கூட்டத்தில் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில் அவர் சாட்சி ஆண்டவர் விடுதலை தந்தார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டர்ஸ் மத்தியில் +2 எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீட்டு தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரோடும் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் பாப்பா, உங்களுடைய வாழ்க்கை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.